இதனால நாங்க எல்லாத்தையும் செய்யாம நாங்க செய்திருவோம். நீங்களே என்ன பேர் சொல்லுங்க, தெரிய வருகிறது. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்ல, தெரிய வருகிறது. அதனால ஒரு தப்பா நான் சொல்லல. நீங்கள் முதலமைச்சர் அந்த நிர்வாகத்தில் அப்படிதான் இருக்கும். ஒரு தீர்மானத்தை போடுவோம், அவ்வளவுதான். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரு மூத்த உறுப்பினர் தன்னுடைய பேச்சில நிறைய செக்ஷன் சொல்றாரு. நாங்க கேட்கறதை நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே தெரியும். இப்பதான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதனாலதான் தெரிய வருது நான் சொல்றேன். இதை நீ கிண்டல் அடிச்சு இப்பதானே வருது, இப்பதான் கடிதம் நாங்க அங்க இருந்த கடிதத்தை உங்களுக்கு கொண்டு அனுப்பணுமா? அவங்க அதாவது நீங்க சொன்னது அவங்க என்ன சொன்னா தெரிய வருகிறேன்னு தான் நீங்க சொல்ல முடியும். உங்களுக்கு கவனத்துக்கு நாங்க தரலங்கிறத அவை முன்னவர் தெளிவுபடுத்திட்டாங்க. எங்க பேச விடுங்க பேரவைத் தலைவர்களே, பேரவைத் தலைவர்களே, நாங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை வெளியிட்டு எங்களுக்கு தெரியும். அதான் தெரிய வருகிறது நான் சொல்றேன். தெரிய வரி சொல்ல மாதிரி விளக்க நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க. நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. அவை எதிர்கட்சி தலைவர்கள் அனுபவமிக்க பேர், சரியான முதலமைச்சர் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க. அதை ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துறீங்களா? இன்னைக்கு சார் அரசு சார் ஒரு அரசு இன்னொரு அரசு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எழுதுறார், அது உங்களுக்கு அனுப்பணுமா? நியாயமா இருக்கு. நீங்க ஒண்ணு கேட்கற சார், இது ஆதரிக்கிறீங்களா எழுதுறீங்களா சொல்லி விடுங்க, சொல்லலாம்.